ஹலோ மக்களே! உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்கத்த நீங்க பேங்க்ல போய் அடகு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இதுங்க. நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க வந்து தங்கத்த கொண்டு போய் அடகு வச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த தங்கத்தோட மதிப்பிலிருந்து கிட்டத்தட்ட 70லேருந்து 75% அமௌண்ட்ட உங்களுக்கு கையில குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ஆர்பிஐ வழங்கிய அறிவுரையை அடுத்து நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கிட்டத்தட்ட ரூ. 1,02,000க்கு மேல நகை வந்து ஏறி போய்க்கிட்டே இருக்கு ஒரு பவுனு. அப்படி இருக்கும்போது, இவ்வளோ ஏறிடுச்சு ஃபர்ஸ்ட்டு அடகு வைக்கிறம்போதெல்லாம் நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியா குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்ட 70லேருந்து 72% குடுத்துருந்தாங்க. ஆனா, இப்ப 60லேருந்து 65% தான் இனிமே குடுக்க போறாங்க. அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா, இது எதனால அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்க விலை வந்து கிடுகிடுன்னு உயர்ந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வரப்போகுது. ஏன்னா, ஒரு வேள திடீர்னு தங்க ரேட்டு ஃபுல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா, அத ஈடுகட்டணும். பேங்க்குங்க வந்து சேஃபா பார்த்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான், இப்போ தங்கத்தோட ரேட்டு நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னாக்கா, அத குறைச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ. ஏன்னா, வங்கிகள் வந்து நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்றதுக்காகவே. இது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி வந்து தங்கம் வச்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புதுசா நீங்க போயிட்டு தங்கம் அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாவே, இந்த பெர்சன்டேஜ் தான் 60லேருந்து 65% தான் குடுப்பாங்க. அதாவது எடுத்துக்காட்டா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரூ. 100 கொண்டு போய் அ நகைய கொண்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 70லேருந்து ரூ. 72 குடுத்துருப்பாங்க. ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு ரூ. 60லேருந்து ரூ. 65 தான் குடுக்க போறாங்க.